ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். ஒரு சூப்பரான கிட்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? பீட்ரூட் சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி. இதுக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்ட இந்த மாரி குட்டி குட்டியா நறுக்கி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கோதுமை மாவு ஒரு 3 கப்பு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் லைட்டா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. சப்பாத்தி மாவு நீங்க பிசையும்போது எப்பயுமே ரொம்ப டைட்டா பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சீங்கன்னா ரொம்ப ஹார்டா வரும் சப்பாத்தி. உப்பு சேர்ந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டு கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது மாதிரி. உப்பு, எண்ணெய் 2யும் சேர்ந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க பீட்ரூட் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது ஒரேடியா தண்ணி சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டா பிசைஞ்சிடாதீங்க, இல்லைன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்டா வந்துடும். இந்த மாதிரி மாவை லைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே நீங்க மாவுக்கு தேவையான உப்பு பத்தல அப்படின்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சில பிசையும் போதே அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு மாவு. மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு லைட்டா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு அதை 30லேருந்து 45 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 45 மினிட்ஸ் நான் எடுத்து பார்க்கும்போது மாவு அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸ்ல சப்பாத்தி மாவை உருண்டை பிடிச்சி தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். மாவு தேய்க்கும் போது இப்போ நான் ட்ரை ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து தான் தேய்க்கிறேன். எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கல இப்போ. உங்களுக்கு வேணும்னா நீங்க எண்ணெய் போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். பட் நான் இன்னைக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்கலங்க. மாவு பிசையும் போது மட்டும்தான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டேன். சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு திக்னஸோட நான் மாவை திரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தி மாவை ஒன்னொன்னா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். நீங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அவ்வளோ ஃப்ளஃபியா வந்துச்சு எனக்கு சப்பாத்தி. நெக்ஸ்ட் சிக்கன் கிரேவி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திட்டேன். கடலெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லயே கடலெண்ணெய்க்கு அப்புறமா 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்காக. எண்ணெய் நெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்டார் அன்னாசி, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்துட்டு எல்லாம் போட்டு குக்கர்ல தாளிக்க வச்சுட்டேன். அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நானு. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கி வந்துச்சு. இதில் நான் இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம சில்லி பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா ரெட் கலர்ல வரும். அதனால தான் நான் இப்பவே சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இன்னைக்கு நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. அதனால பழுத்த தக்காளியா எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி. இதெல்லாம் சேர்த்து ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரும்போது அடுத்தடுத்த மசாலா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது வேகிறதுக்காக. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எல்லா மசாலாவும் சேருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ அது சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கும்போது லைட்டா வெந்து சுத்தி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் கழுவி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்து தான் ஆட் பண்றேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க. ஏன்னா சிக்கன்ல இருந்தே நிறைய தண்ணி வரும் வேகும்போது. இப்போதைக்கு நான் அதனால தண்ணி எதுவும் சேர்க்கல. எல்லா சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன்.
இதுக்கு தேவையான உப்பையும் இப்ப சேர்த்துட்டு, கொஞ்ச நேரம் இத மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, அது கூட உப்பும் பார்த்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. உப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, குக்கர மூடி போட்டு, வெயிட் போட்டு விசில் வர வச்சுக்கலாம். சிக்கன ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரப்பர் ஆயிடும். அதனால நான் முதல்லயே 3 நிமிஷம் வேக வச்சதுனால, நெக்ஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் தான் பாயில் பண்ண போறேன். குக்கர் அந்த மாரி மூடி போட்டுட்டு, வெயிட் போட்டு, அது ஒரு 3 விசில் மட்டும் குடுக்க விட்டேன். 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டேன். ஃபுல்லா உள்ள இருக்க ஸ்டீம்லாம் வெளியேறினதுமா, குக்கர் மூடியில இருந்து பார்க்கும்போது, குழம்பு அவ்ளோ கம கமன்னு இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு, பார்க்கறதுக்கு. இதுல நம்ம காரத்துக்கு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல காரமும் இருக்காது. லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழ மட்டும் சேர்த்து கார்னிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி. இப்ப இத சர்வ் பண்ணிரலாமா? இது ஒரு சூப்பரான கிட்ஸ் காம்போ ஸ்பெஷல்ங்க. செம்மையா இருக்கும். சப்பாத்தி அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்களேன். நான் இதுல பால் எதுவுமே சேர்க்கல. லைட்டா கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் மாவு பிசையும்போது மட்டும் தான். எங்க வீட்டு குட்டியோட ரிவ்யூ பார்த்துரலாமா? விநாயக் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லாருக்கா? நிஜமாவா? சரி. சக்சஸ். சூப்பரா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாமா? செம்மையா இருக்குதுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்குது. உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. சிக்கனும் அவ்ளோ சாஃப்ட்டா வெந்திருக்குது எனக்கு. தொட்டவுடனே அப்படியே பஞ்சு மாரி வந்துருச்சு சிக்கன் எனக்கு அப்படியே. சூப்பரா இருக்குது. வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஒன்ஸ். இதே மாதிரி கிட்ஸ்க்கான ரெசிபிஸ் அண்ட் மோரோவர் டைப்ஸ்க்கான ரெசிபிஸும் நான் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் நேம் மோ ஃபேமிலிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.